தவமே ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம். வானத்தில் நட்சத்திர கூட்டம், தேகத்தில் செல்களின் கூட்டம். நமது உடலில் கோடிக்கணக்கான செல்கள் நம்மை மனிதன் போல் உருவகப்படுத்தி உள்ளது. காற்றை அடைத்த பலூன் எப்படி உருவகம் பெற்றதோ அதுபோலவே செல்கள், அணுக்கள், எலும்புகள் சேர்ந்து நம்மை உருவகப்படுத்தி உள்ளது. இந்த செல்கள் மற்ற செல்களை உள்ளே வர அனுமதிக்காது. சண்டை போட்டு வெளியே செல் கிருமிகள் உள்ளே வந்தால் அதை தாக்கி அழிக்கும். ஒரு நாய் மற்ற நாயை கண்டால் விரட்டுவது போல் நாய் ஒன்றுதான், ஆனால் அது அண்டவிடாது. அதுபோல செல்கள் மற்ற செல்களை அண்டவிடாது. செல்களே ஒன்று சேருவதில்லை. ஆனால் அதனால் உருவாக்கப்பட்ட மனிதர்கள் நீங்கள் என்று ஒன்று சேருவீர்கள். ஒரு காலத்திலும் ஒன்று சேர மாட்டீர்கள். பிறகு பொருத்தம் பார்த்து திருமணம் செய்தால் என்ன நடக்கப் போகுது? உங்கள் எண்ணங்களை சுமந்து கொண்டு செய்வது தான் இந்த செல்களின் வேலை. உணவு உண்ண ஒரு எண்ணம் வந்தால் உணவு செல்கள் வேலை செய்யும். காமத்தை பற்றி சிந்தனை செய்தால் காம செல்கள் வேலை செய்யும். இப்படி அனைத்து செல்களும் எண்ணங்களுக்கு ஏற்ப வேலை செய்யும். அதனால் நமது எண்ணங்கள் இல்லாமல் இருந்தால் செல்கள் அனைத்தும் வேலை இல்லாமல் இறந்துவிடும். நீ பிரம்ம நிலைக்கு உயர்த்தப்படுவாய். உயிருக்குத்தான் இறப்பில்லையே. நீங்கள் எல்லாம் உயிரோடு இருக்கிறேன் என்று கூறுகிறீர்கள், பிறகு ஏன் இறக்கிறீர்கள்? இந்த செல்கள் தான் நாம் என்று நீங்கள் அதற்கு உணவு கொடுத்து உயிரை காணாமல் மரணம் எய்துகிறீர்கள். நம்முள் இருக்கும் செல்கள் ஒட்டுவதும் இல்லை, உறவாடுவதும் இல்லை. பிறகு நீங்கள் ஏன் மீனாக அன்பு, பாசம், நேசம் என்று வாயில் பேசி நாடகம் ஆடுகிறீர்கள்? அவரவர் வேலையை அவரவர் செய்து முக்தி நிலை எய்த இறை சிந்தனையும் பதிய வைப்பாய். ஞான திருமேனியை அடையாளம் கண்டு அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்ற ஆசை கூட தவறானது. ஏனெனில் அவர்கள் அந்த தர்ம பாதையில் செல்வதில்லை. பிறகு நீதான் மனம் வருத்தப்பட வேண்டியிருக்கும். வள்ளலார் காட்டிய வழியில் ஒருவர் கூட பின்பற்றுவதால் அவரை போல ஒரு சிஷ்யர் கூட அந்த நிலையை எட்டவில்லை. குருவை பின்பற்றி சிஷ்யர் குருவை போல நிலையை எட்ட வேண்டும். அப்படி யாரும் வள்ளலார் போல ஆகவில்லை. ஏன்? அவர் கூறியதை நீங்கள் பின்பற்றவில்லை. வள்ளலார் முதல் அனைத்து ஞானிகளும் அனைத்து உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என நினைத்தார்கள். அது நடந்ததா? ஒரு காலம் நடக்காது. நாம் மற்றவர்கள் நலமாக வாழ வேண்டும் என்று நினைத்தால் ஒன்றும் நடக்கப் போவதில்லை. காரணம், அவன் நன்றாக இருக்க வேண்டும் என்று அவன் நினைக்க வேண்டும். சிக்கலே அதில் தான் இருக்குது. நீங்கள் என்ன நினைச்சும் வேலை இல்லை. அவன் நன்றாக இருக்க வேண்டும் என்று அவன் தான் நினைக்க வேண்டுமே தவிர நீ நினைத்தால் அது நடவாது. அவன் பசிக்கு அவன்தான் உணவு உண்ண வேண்டும். அவன் பிணிக்கு அவன்தான் மருந்து உட்கொள்ள வேண்டும். நீ அவனுக்காக மருந்து உட்கொள்ள முடியாது, உணவும் உட்கொள்ள முடியாது. அதனால தான் அனைத்து ஞானிகளும் இதில் தோல்வியை தழுவினார்கள். அடக்கம் அமருருள் வைக்கப்படும், அடங்காமை ஆறுருள் வைத்துவிடும். குறள். பஞ்சபூதத்தை ஒடுக்கி நம் பிரம்மத்திடம் அடக்கமானால் தேவர்களைப் போல நாமும் இரவா நிலையை அடையலாம், ஒளி தேகத்தை அடையலாம். அப்படி அடங்காமல் பஞ்சபூத இயல்பிற்கு தக்கவாறு வாழ்ந்தால் மரணம் எனும் ஆறுருள், பாதாள லோகம், இருள் லோகம், ஆறுருள் உன்னை விழுங்கிவிடும். அன்பின் வலியது உயிர்நிலை. அத்திலாருக்கு என்பதோல் போர்த்திய உடம்பு. உயிர்நிலையை அன்பினால், ஜீவகரணத்தினால் வளர்க்க வேண்டும். அதை வளர்க்க தெரியாதவர்களுக்கு இந்த உடம்பு உயிரில்லா எலும்பு, தோல் போர்த்தப்பட்ட உடம்பு என்று வள்ளுவர் கூறுகிறார். மரணம் எனும் காலம் உன் உடலை தினமும் கவனித்து கொண்டிருக்கிறது. உனக்குள் புகுந்து எடுத்துக்கொண்டு போக ஒவ்வொரு நொடியாகவும் உன்னை கண்காணிக்கும் நபர் மரணம் மட்டுமே. அதனால தான் அந்த உயிரை யாருக்கும் தெரியாமல் மறைத்தே வைத்தான் இறைவன். யமன் கண்ணில் படாமல் நீ அதை உணர்ந்து உயிரை பற்றிக்கொள். வண்டியின் சாவியும் நம்மிடம்தான் உள்ளது, வண்டியின் பிரேக்கும் நம்மிடம்தான் உள்ளது. அதுபோல நமது பிறப்பும் சாவி நம்மிடம்தான் உள்ளது, நம்மளுடைய இறப்பின் பிரேக்கும் நம்மிடம்தான் உள்ளது. அதை இயக்குபவன் நீதான், இறைவன் அல்ல. வண்டியை இயக்குவது நீதானே, இறைவன் இல்லையே. நாம் அனைவரும் உலகப் பொருள்கள் மேல் காதல் கொள்வது ஏன் என்றால் இறைவன் காதல் மயமாய் எங்கும் வியாபித்து இருக்கிறான். அதனால் தான் நீ உலகப் பொருள்கள் மேல் காதல் கொள்கிறாய். இதில் தான் தவறு உள்ளது. காதல் பொருள்கள் மேல் இருக்கக்கூடாது, சிவத்தின் மேல் இருக்க வேண்டும். பொருள்கள் அழிந்துவிடும், அழியா பொருள் மேல் காதல் வைக்க வேண்டும். ஞானசம்பந்தர் கூறுவதை கேளுங்கள். காதலால் கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயமே. காதல் யார் மேல் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் பாருங்கள். பரமன் மேல் இருக்க வேண்டும். பரமனின் படைப்புகளின் மேல் காதல் கொள்ளக்கூடாது. இதுதான் காதல். நீங்கள் நினைப்பது போல் இரு உடல்களை இணைவது காதல் அல்ல. இது சந்தர்ப்பத்தால் விளைந்த இணைவு. பிள்ளைகளே, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். யோவான் 2:15 இயேசு கூறுகிறார். பிள்ளைகளே, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள், அதில் பற்று வைக்காதீர்கள். எவ்வளோ அழகாக கூறுகிறார்கள் என்பதை நீங்கள் பார்த்து
உய்ய அருள் செய்ய வேண்டும். வணக்கம்.